பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறார். அது அப்படியே நல்லா நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணி என்ன செய்யணும்? ஸ்ப்ரெட் அவுட், உள்ள நல்ல ஆழமாக படர விடணும். இருதயங்களுக்குள்ள எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரக் இருக்குது, எங்கெங்கெல்லாம் பலவீனங்கள் இருக்குது, அங்கெல்லாம் ஆவியானவரை நீங்கள் போய் எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. எல்லாம் சரி பண்ணி எனக்குள்ள அந்த ரியாலிட்டி சுவாபம் வரணும், அன்பு வரணும், அன்பு வரணும். அந்த அன்பு ஒரிஜினல் நேச்சர், அன்பு தேவனுடைய சுவாபம் எனக்குள்ளே வரணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் எப்பவும் எனக்குள்ளே இருக்கணும். பணம் இருக்குதா இல்லையோ, சாப்பாடு இருக்குதா இல்லையோ, காசு இருக்குதா இல்லையோ, வேலை இருக்குதா இல்லையோ, பிஸ்னஸ் இருக்குதா இல்லையோ, இந்த ஜாய் என்னை விட்டு போகக்கூடாது. இதான் கனி கொடுக்கிற கொடி. பாருங்க, நீங்க அவர் கேர்ல இருக்கிறீங்கம்மா. கேர்ல இருக்கும்போது நீங்க அதிக கனிகளை கொடுக்கணும், அதிகமான ஆசீர்வாதம் பெறணும், அதிகமான, புரியுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிகமான ஆசீர்வாதம் வந்தாதான் அதிகமான அன்பு வரும். நோ, அதிகமான அன்பு வந்தாதான் அதிகமான ஆசீர்வாதம் வரும். அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு வந்தாதான் கர்த்தர் உங்களை நம்பி தருவார்.